பெருமைமிகு சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்தின் 20வது நிறுவன தினத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எமது சீர்மிகு கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்களை, மேலும் இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களையும் மேடைக்கு வருக வருக என்று அழைக்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் நமது நிறுவனத்தில் என்றுமே குறையாத அன்பும் நட்பும் கொண்ட முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் திரு ஜீவானந்தம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மேடைக்கு அழைக்கின்றோம். சீர்மிகு இக்கல்வி நிறுவனத்தின் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நட்புக்கும் அடையாளமான திரு நாகை நாகராஜன் நகராட்சி பொறியாளர் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வினை பல வலியினாலே வேறு வேறு யாக்கையாகி நனி பல பிறவிதனுள் துன்புறும் நல்லுயிர்க்கு மனிதரின் அரியதாம் தோன்றுதல் தோன்றினாலும் இனியவை நுகர எய்தும் செல்வமும் அன்னதேயாம் தன்னுயிர்தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் சேயொக்கும் முன்னின்று ஒரு செதி கதி உய்க்கும் நீரால் நோயொக்கும் எண்ணின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வியாய புகுங்கால் அறிவொக்கும் எவர்க்கும் அண்ணான். ஆம், அன்பு நிறைந்த மனிதர்களாலே இவ்வுலகம் அழகானதாக உருமாறி நிற்கின்றது. விரும்பிய மனிதர்களை விருப்பமில்லாமல் தொலைத்தவர்களே இங்கு அதிகம். இல்லை என்பது பௌதீக பொய், உள்ளீர் என்பதே உணர்வுகள் சொல்லும் மெய். கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்தார் வரமாக, அவரே அப்பா என்கிறான் ஒரு கவிஞன். வாழ்தல் வேண்டும் இவன் வரைந்த வைகள் என்னும் புறநானூற்று புலவனின் விழைவு மனிதராக எங்கள் நிறுவனர். பெற்றது மகிழ்ந்து சுற்றம் அருந்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி தன் எளிய வாழ்க்கையாலும் உயர்ந்த எண்ணங்களாலும் சொல் அம்புகளால் மனிதத்தின் மீது மனிதாபிமான மழையை தருவித்தவர். அதனால்தான் தன்னலமில்லா தலைவர் வரிசையில் எங்கள் தண்டபாணி பிள்ளையும் ஒருவர். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். ஆம், சிறு பூனை தன் நாவால் கடல் நீர் முழுவதையும் எவ்வாறு நக்கி குடிக்க முயலுமோ அதை போல இச்சபையில் நான் தமிழ் பேச துணிந்தேன். பொறுத்தருள வேண்டும் நக்கீரரே. திருவாளர் ரத்தின சபாபதி பிள்ளை, திருமதி அலர்மேலம்மாள் ஆகியோரின் தவப்புதல்வன் 1938 பூவுலகில் பிறந்து தனது கல்வியை முடித்து பின் சிறிய அளவிலான குளிர்பான நிறுவனத்தை தொடங்கி படிப்படியாக உயர்ந்து அந்த நிறுவனத்தின் பெயரே அடைமொழியாக அவரின் பெயருக்கு முன்னால் திரு வின்சென்ட் தண்டபாணி பிள்ளை என்று அமைந்து போனது. இந்த இளைஞர் 1954 காங்கிரஸ் புரட்சி சிந்தனையாளராக களமிறங்கி நூற்றுக்கணக்கான கட்சி கூட்டங்களை நடத்தி காட்டியதோடு தன் சொந்த செலவில் குமரன் படிப்பகம் என்ற பெயரில் நூலகம் அமைத்து மக்களின் சிந்தனையை தூண்டியவர். சமூக சிந்தனையும் சமூக வளர்ச்சி மற்றும் தன் மாவட்டத்தின் வளர்ச்சியின் மேல் கொண்ட ஆர்வம் இவருடைய பேனா என்னும் ஆயுதத்தால் வைர ஒளி என்ற பத்திரிகையாக மக்களின் குரலாக வெளிவர ஆரம்பித்தது. இயற்கையிலேயே போராட்ட குணம் கொண்ட எங்கள் நிறுவனர் நாகையின் காங்கிரஸ் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தார். நாகையின் சமூக விரோதிகளுக்கு இவரை கண்டால் சிம்ம சொப்பனமாக இருந்தது. முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம், டி.என். அனந்தநாயகி, திரு EVK சம்பத், திரு ப. சிதம்பரம் ஆகியோரின் நெருக்கமான தொடர்பினையும் பெற்றிருந்ததோடு இவர் ஆற்றிய கட்சி பணிக்காக பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் திருமதி இந்திரா காந்தி அம்மையாரின் வாழ்த்துக்களையும் பெற்றவர் எங்கள் நிறுவனர். தம் வாழ்நாளில் 3 முப்பெரும் தலைவர்கள் மற்றும் முதல்வர்களுடன் நட்புறவாடிய பெருமை இவரை சாரும்.
சுதந்திரம், சமத்துவம், சகோதர தத்துவம் இவைதாம் இவரது மந்திரங்கள். இவர் எங்கள் நாகையின் ஏங்கல்ஸ். 1977 11ஆம் தேதி அடித்த புயலை 14ஆம் தேதி வரை எந்த ஒரு அதிகாரியும் பார்வையிட வரவில்லை என்ற கோபத்தில் அன்றைய மாலை முரசில் நாகையை காணவில்லை, எங்கே நாகை என்று கேட்டு 8 பக்கத்தில் தலையங்கம். தலையங்கத்தை பார்த்த அரசு அதிகாரிகள் பதைத்து நாகைக்கு படையெடுத்து வந்தார்கள். உடனடியாக மக்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்பட்டன. அச்சமயம் முத்தமிழின் அறிஞர் டாக்டர் கலைஞர் இவரது சேவையை வெகுவாக பாராட்டினார். அந்நிகழ்வு அவரது பெயரை தலைமை வரை கொண்டு சென்றது. நாகையை தனி மாவட்டமாக அறிவிக்கவும், இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நிறுவிடவும் அன்றைய முதல்வர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனிடம் உரிமையோடு போராடி அதில் வெற்றியும் பெற்றார். மேலும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினராக இருந்து இறுதி வரை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்தவர் எங்கள் நிறுவனர். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. இவருடைய சமூக வாழ்க்கைக்கும் அற வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்த அம்மையாரை நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறந்தானே என்கின்ற அயல் நின்றால் தனை நோக்கி இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் என்று அன்பையும் அறத்தையும் சரிபாதியாக கலந்து துடிக்கும் உயிர்கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது வாய்மை, அது நேர்மை, அதன் பெயர் தாய்மை. இவர்களுடைய சமூக நோக்கும் சிந்தனையும் தான் இன்று இத்தகைய மாபெரும் கல்வி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தவர் எமது நிறுவனர். திரு தண்டபாணி பிள்ளை அறக்கட்டளையின் சார்பாக 13 கல்லூரிகள், 16,000 மாணவர்கள், 1000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட சக ஊழியர்கள் என்று அனைவரின் வாழ்வையும் மலரச் செய்த அவர் மறைந்தாலும் அவருடைய விழுதுகள் அவரின் எண்ணங்களை தாங்கி பிடித்து மாணவர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்த உழைப்பின் பயனாக நாகை மாவட்டத்திலேயே கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், சட்டம் என்று அனைத்தும் ஒரே வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதில் இந்நிறுவனம் பெருமிதம் கொள்கிறது. தந்தையின் கடன் தன் மகனை சான்றோனாக்குதல், மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல், தந்தை சொல்லே மந்திரம் என்று வாழும் தசரத மைந்தர்கள் இதனை மெய்ப்பிக்கின்றார்கள். விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் தூங்குவதில்லை. தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இல்லை என்னும் இவர்களது அன்பாலும் நட்பாலும் இந்த விழுதுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. ஆம், முதுவோர்க்கு முகிழ்ந்த கையினை எனவும், இளையோர்க்கு மலர்ந்த மார்பினை எனவும், ஏரோர்க்கு நிழன்ற கோலினை எனவும் சங்க இலக்கிய வரிகளில் வாழும் எமது தாளாளரையே இதற்கான முழு பெருமையும் சாரும். மேலும் வருந்தா வண்ணம் வருந்தினர், மறந்தார் தம்மை வள்ளலும் அங்கு இருந்தார் என்றே இருந்தார்கள். புன்னுற்ற தீயில் புகையுற்று உயிர் பதைப்ப மண்ணுற்று அயர்ந்து மறுகுற்று உடம்பெல்லாம் கண்ணுற்ற வாரி கடலுற்றது. உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான், உயிரெல்லாம் உறைவதோர் உயிரும் ஆயினான். ஆல மரமாய் நீங்கள், பழுதில்லா விழுதாய் நாங்கள். ஐயா, இங்கு உங்கள் சிலை கூட சிந்தனையோடு எங்கள் கல்வி பணியை செவ்வனே தொடர்ந்திட எங்களை ஆசீர்வதியுங்கள். எல்லற்ற தமிழின் சுவை கண்டார், இங்கு அமரச் சிறப்பு கண்டார். பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயத்த காமரு மணியும் இடைப்படச் சேய, ஆயினும் தொடை புணர்ந்து அறிவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என்கிறது புறநானூறு. ஆம், வெவ்வேறான இடங்களில் இருந்து கிடைக்கும் பொன்னும் மணியும் முத்தும் மாணிக்கமும் போன்ற சான்றோர்கள் இங்கு ஒரே இடத்தில். ஆம், இந்த சபையின் கனபரிமாணம் நம்மை சற்றே மலைக்கச் செய்கிறது. இது ஜனகனின் சபையோ அல்லது சட்ட சபையோ என்ற எண்ணம் வருகின்றது. கனம் பொருந்திய இச்சபையினை வரவேற்க நாம் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார், நிறை குணத்தவர் எங்கள் பெருமைமிகு கல்வி நிறுவனத்தின் செயலர் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் நாள் நிகழ்வில் வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், முன்னாள் அமைச்சர், கல்வியாளர், எழுத்தாளர்,
கலைமாமணி முனைவர் வைகை செல்வன் சார் அவர்களை அவைக்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐசக் நியூட்டன் குழுமத்தினுடைய தலைவர் முனைவர் ஆனந்த் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எங்கள் குடும்ப நண்பர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாகையினுடைய முன்னாள் அமைச்சர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் KA ஜெயபால் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப நண்பர் நாகை நாகராஜன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கல்லூரியுடைய இயக்குனர் சங்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகமாறன் சார் அவர்களையும் குத்தாலம் ஆசைமணி அவர்களையும் நகரமன்ற தலைவரும் நகர செயலாளரும் எங்களுடைய நீண்ட நண்பருமாகிய எங்கள் குடும்ப நண்பருமாகிய வழக்கறிஞர் தங்க கதிரவன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப நண்பர் SRT சிவபெருமாள் சார் அவர்களையும் வேதையன் சார் அவர்களையும் ஒன்றிய செயலாளர் சிவா சார் அவர்களையும் சாம்சன் சார் அவர்களையும் காளிமுத்து அவர்களையும் காசிநாதன் அண்ணன் அவர்களையும் பாஸ்கரன் சார் அவர்களையும் ரவிச்சந்திரன் சார் அவர்களையும் சக்திவேல் சார் அவர்களையும் மற்றும் கழக உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் எங்களுக்கு ஆண்டுதோறும் எங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தினுடைய பில்லராக இருக்கக்கூடிய இந்திய வர்த்தக குழுமத்தினுடைய தலைவர், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய லைன் சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்கின்றேன். மேலும் தாளாளரும் மற்றும் இயக்குனரும் சார்ந்திருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் ஹோட்டல் அசோசியேஷனுடைய கௌரவ தலைவர், மாவட்ட கௌரவ தலைவர், நாகையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய PNR அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பே எதிர்கால இந்தியாவை ஆக சிறந்த இந்தியாவாக மாற்ற இருக்கக்கூடிய வழிநடத்த இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நினைவு நாளில் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் உங்களோட பகிர்தலில் கொஞ்சம் மகிழ்ச்சி. MOC நிகழ்ச்சி தொகுப்பாளரை மிக அதிகமாகவே சொல்லிட்டாங்க. நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் இங்கே சொல்லிவிட்டு இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த வகையில் எங்கள் அப்பாவை பற்றி, அதாவது நிறுவனரை பற்றி சொல்லணுன்னா, இந்த சமூகம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, மிக தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் போல்ட்டாக எதிர்கொள்ளக்கூடிய வில் பவர் உள்ள ஒரு மனிதர் என்றால் அது வின்சென்ட் ஆர் தண்டபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஈடுபட்ட பணிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அரசியலில் ஈடுபட்டாங்க, பத்திரிகை துறையில் ஈடுபட்டாங்க, வணிகம் சார்ந்து ஈடுபட்டாங்க. அவர் வணிகம் சார்ந்து ஈடுபட்டபோது அவருக்கு அடைமொழியாக வின்சென்ட் ஆர் தண்டபாணின்னு பேராகி போயிடுச்சு. ஏறத்தாழ அப்போ தமிழகத்தில் 20 மாவட்டங்கள் தான் இருந்தது. 20 மாவட்டங்களில் 8 மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இந்த வின்சென்ட் ஜூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுவே காலத்தில் அவருடைய அடையாளமாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு 35 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் ஈடுபட்டாங்க. அப்புறம் அரசியலையும் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய தைரியத்தை அவங்களாம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் தந்தையிடம் நான் அவருடைய தைரியத்தை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அவருடைய உடல்நிலை மிக மோசமாக அடைந்தது. மருத்துவர்களிடம் சென்று கேட்கின்றோம். அப்போலோ மருத்துவமனையில் தான் சென்று பார்த்தபோது மருத்துவர்கள் சொன்ன செய்தி, நோயின் தன்மை தீவிரமடைந்து விட்டது, நீங்கள் இல்லத்திலிருந்து இருக்கக்கூடிய மெடிசனை பார்த்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கைவிட்டார்கள்.
மருத்துவர்கள் கைவிட்ட பொழுதும் எல்லோரும் சொல்லுவார்கள், பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் இருக்கிறது என்று. உண்மையாக எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் வாழ்க்கையில் போராடி அந்த இறப்பையும் வென்றவர் தான் எங்கள் அப்பா என்று சொல்லதில், இந்த அவைக்கு நான் சொல்லதில் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறேன். ஏன் என்று கேட்டால், மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு 3 ஆண்டுகள் எங்களோடு வாழ்ந்து எங்களுக்கு உரிய வழிவகையெல்லாம் செய்து கொடுத்தவர் தான். அவரை நாங்கள் ஒரு புத்தகமே பார்க்கணும். எங்கள் வாழ்க்கையில் அவர் ஆக சிறந்தவராக இருந்து எங்களுடைய வாழ்வியல் முறையில் எங்களுடைய புத்தகமாக இன்றைய வரைக்கும் நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 20வது ஆண்டு நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அவர் அந்த பத்திரிகை துறையில் ஈடுபடும் போது, இந்த கல்லூரி வந்த கதையை நான் சொல்லிடுறேன். முதல்ல அவர் பத்திரிகை துறையில் ஈடுபடும் போது 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களே பாருங்களேன், ஒரு தலைமுறை முற்றிலும் கல்வியை இழந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களோட பேரண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்களாம் 20 வயசில் இருக்கீங்கன்னா உங்களோட பேரண்ட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி முற்றிலும் கல்வியே இல்லை. இந்த பகுதியில் நாகை மாவட்டத்தில் கல்வி என்பது இல்லாத போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு காலேஜஸ் கிடையாது. இங்கே நியர்பை காலேஜஸே கிடையாது. இன்னும் பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதி இது. ஏழை எளியவர்கள் அதிகம், கிராமப்புறங்கள் அதிகம். இந்த இடத்துல எப்படி கல்வியை மேம்படுத்தணும் என்று அவர் சார்ந்த பத்திரிகையில் அவருக்குடைய ஆதங்கத்தை அப்படியே கொட்டி தீர்த்தார். தினமணியில் வந்தது ஒரு பெரிய ஆர்டிக்கல், நாகப்பட்டினம் பின்தங்கி இருக்கிறது, இந்தந்த இதிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு அவர் நினைத்த கனவு என்னவென்றால், இந்த பகுதிக்கு நம்மால் முடிந்தது ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. நாங்களும் வறுமையில் இருக்க காலத்தில் எங்களுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் மூத்தவர் சுவாமிநாதன் இன்றைக்கி யுஎஸில் இருக்கார். அவரோட தியாகம் தான் எங்களை எல்லாம் படிக்க வச்சது என்று இந்த அவையில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் போய் யுஎஸ் போனார். யுஎஸ் போன பிறகு எங்களை எல்லாம் ஹையர் எஜுகேஷன் படிக்க வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தார். எங்கள் அப்பா அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய செய்திகள் எல்லாம் எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆனந்திட்ட தான் இருக்கோம். ஆனந்த் எதையுமே ஒரு சின்சியராக பார்த்து கவர் பண்ணக்கூடியவர். நாங்களாம் அந்த விளையாட்டுத்தனமாக இருப்போம். அவர் எந்த செய்தியுமே ஒரு சின்சியராக உள்ளே வாங்கிக்குவார். அந்த அடிப்படையில் உள்வாங்கிட்டு எங்கள் அப்பாவுடைய எண்ணங்களை கனவுகளை இன்றைக்கி நினைவாக ஆக்கியிருக்காருன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஆனந்த் என்பதை இந்த அவைக்கு பெருமையோடு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஆனந்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சமூகம், இந்த சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 24/7 24 மணி நேரமும் 7 நாளுக்குள்ள வார நாட்களில் முழுமையாக உழைக்கக்கூடியவர் ஆனந்த். அப்புறம் இந்த கல்லூரி சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இவரை போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாக அணுகலாம், எதையுமே சிம்பிளாக இருப்பார், ஈஸியாக போய் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா இவங்களை பற்றி சொல்ல செய்தி என்னென்னா, ஆனந்த் டேய் அவனுக்கு ஜுரம், உங்களுக்கு தெரியும் பொதுவாக வைரஸ் காய்ச்சல் எல்லாத்துக்கும் வரும். இவர் வைரஸ் காய்ச்சல் வந்தால் இவர் செல்லோண்டு வந்தாலே கொஞ்சம் கடுமையாக இருப்பார். மருத்துவம் பார்ப்பார், அதையும் தாண்டி எல்லாத்தையும் பார்ப்பார். அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அது சரியில்லாமல் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லக்கூடிய செய்தி, எங்கள் அம்மாவோட பார்வையில் அவன் கல்லூரியை போய் எட்டி பார்த்துட்டு வந்தான்னா அவனுக்கு சரியாக போடும்பார். அதுதான் எங்கள் அம்மா கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். அது அந்த மாதிரி அந்த சொசைட்டி அவரை பார்க்குது. இன்னும் கூடுதலாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எங்கள் கல்லூரிக்கு கான்வகேஷன் டேக்கு மயில்சாமி அண்ணாதுரை சார் வந்தாங்க. அவர் அவருக்கு பக்கத்தில் நான் தான் இருந்தேன். அந்த கான்வகேஷன் முடிஞ்ச பிறகு சொன்னார், சரியான தலைமை உள்ள நிர்வாகமாக இருக்குது என்று அன்றைய தினம் என்னிடம் அந்த செய்தியை சொன்னார். இதுவரைக்கும் நான் யாரிடமும் சொல்ல, இந்த நினைவு நாளில் அந்த செய்தியை சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு டிசிப்ளினாக ஒரு கல்லூரி இயங்குதுன்னா சரியான தலைமை இயக்க வேண்டும்னாரு. அவர் வந்தது 45 வயசு, இவருக்கு 45 வயசு இருக்கும்போது வந்தார் அவர் கல்லூரி விழாவில். அப்போ சொல்ல ஒரு யங் ஷாப்பு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா அவரை அன்னைக்கு அவர்கிட்டேருந்து வந்த பாராட்டுக்கிறது மிக உயரிய பாராட்டு என்பதை இந்த கல்வி குழுமம் நினைக்குது என்பதை உங்களோடு ஷேர் பண்ணுறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் அடுத்தது சங்கரையும் பற்றி சொல்லிடுறேன். 2013ஆம் ஆண்டு என்ஐடி திறந்தோம். என்ஐடி அவர் தான் திறந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது 2019 ஆனந்த் கண்ணில் பட்டு நீ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரெடி பண்ண அப்படின்னு சொன்னார். சரின்னு அவர் அந்த என்ஐடியில் இருக்கும்போது அவருக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த போது 2019 மெட்ரிக் ஸ்கூலை திறந்தோம். அதுக்கப்புறம் 2021 சிபிஎஸ்சி திறந்தோம். இந்த கல்லூரிக்கு கொஞ்சம் கூடுதல் அழகு சேர்க்கிறதும் இந்த கல்லூரி நிகழ்வுகளை அடுத்த நிலைக்கு எடுத்து போகிறதிலும் சங்கருடைய பணி மிக உயர்ந்த பணி என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன் என்று சொன்னால் 2019 வாங்குகிறோம், 2021 இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் முதலிடம் வந்திருக்காங்க அகாடமிக் சைடில். ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கிறது வீட்டஸ், எஸ்டிடிஏவோட அகாடமியினுடைய தலைவர் வீட்டஸ். அவரோட சப்போர்ட்டை வச்சுட்டு டிடியில் பாருங்கள், இந்த பகுதியில் கேம் என்னன்னே தெரியாது. அதில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்கூலாக வந்து காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காங்கன்னா அது சங்கரோட பெருமுயற்சி. அவருக்கு கூடுதலாக இருந்த சப்போர்ட்டிவ்ஸ், அந்த பிரின்சிபல்ஸுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்போ நமக்கு சிறப்பு விருந்தினர் அறிமுகப்படுத்துகிறவர் வாழ்த்துறை வழங்க வந்துடுவங்களை பற்றி ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தத்தை பற்றி சொல்லணுன்னா, எங்களோட அப்பா இறந்தது 31ஆம் தேதி. அவர் பீக்கில் இருக்கும்போது 2005 எங்கள் அப்பா இறந்தாங்க. அவர் 2002 மந்திரி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் மந்திரியாக இருக்காங்க. 2005 பார்த்துட்டிங்கன்னா ஒரு நியூ இயர் அன்னைக்கு பார்க்குறதுக்கு ஒரு விஐபியை எல்லாரும் அவர் வீடு தேடி போவாங்க. ஆனால் அவர் எங்கள் அப்பாட்ட பழகின பழக்கத்தில் 31ஆம் தேதியும் எங்களோட இருந்தார், 1ஆம் தேதி எங்களோட இருந்தார், 2ஆம் தேதி எங்களோட இருந்து இறுதி அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு தான் சென்றார். அவர் எங்கள்கிட்ட அன்றைய தினம் ஒரு செய்தி சொன்னார். என்னென்னா, 2002 ஒரு மந்திரியாக இருக்கும்போது 2003 சரியாக என்னோட நினைவாற்றல் சரியா இல்லை, அவர் ஒரு விபத்துக்குள்ளாராங்க. விபத்துக்குள்ளானோன்னு இவர் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் அன்றைய தினம் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அம்மா இவர் போய் நேராக சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு இவர் அப்படியே மயங்கிய நிலையில் இருக்கும்போது அவங்க சொன்ன செய்தி என்னன்னு நான் கேள்விப்பட்டேன். ஜீவானந்தம், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்றைய தினம் அவரிடம் தெரிவித்த கருத்து. எங்கள் அப்பா தவறின பிறகு நான், எங்கள் அண்ணன் ஆனந்த், சங்கர் எல்லோருடைய கையையும் பிடித்துட்டு உங்களுக்கு நான் பக்க பலமாக இருக்கிறேன் என்று கூறியவர் தான் நமது வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர். ஏறத்தாழ 20 ஆண்டுகளும் எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர். மேலும் அடுத்தது அவரை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நாகை நாகராஜன், இந்த பகுதிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுடைய மூத்த சகோதரர் சாமிநாதனுடைய கிளாஸ்மேட்டு. எப்பயுமே சிறப்பு விருந்தினர் அழைச்சிட்டு வரவருடைய பங்கு அவராக தான் இருக்கும். அவர் எங்கள் குடும்ப நண்பர். அவங்க அம்மாலாம் எங்களோட ரொம்ப உரையாடுறவங்க. எங்களோட குடும்ப நண்பர். நம்ம எது கேட்டாலும் இலகுவாக அவர்கிட்ட அணுகி செஞ்சுக்கலாம். அவர் தான் நமது சிறப்பு விருந்தினர். அவரையும் இந்த அவையில் வருக வருக என்று வரவேற்று, இறுதியாக சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணுன்னா அதை அவருக்குன்னு உரிய காலம் நாகராஜிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அறிந்ததில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இப்போ தான் ஜஸ்ட்டு இது பார்த்தேன். அம்மா ஜெயலலிதா அம்மா பீரியடில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த எஜுகேஷன் பேட்டர்னே மாற்றணும்னு சொன்னவர் தான் நமது சிறப்பு விருந்தினர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கிறத ஸ்கில் ஓரியன்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்கில் ஓரியன்டாக கொண்டு வந்து முதல் அதுக்கு உதவியது நமது சிறப்பு விருந்தினர் தான் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவர் எழுதிய சிறுகதை ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, சில்லு கருப்பட்டி என்ற தொகுப்பு, கனவோடு வெகு தூரம் என்ற நாவல், திருக்குறளுக்கு நவீன உரை கண்டவர், தமிழக அரசினுடைய திருவள்ளுவர் விருது, கலைமாமணி விருது பெற்றவர். இன்னும் கூடுதலாக இவரை பற்றி சொல்லணும்னா, கூடுதலாக இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். நற்றினை நற்றமிழ் என்று 2 மகள்கள். இவர் பாருங்க, அவங்க பெண் பிள்ளைக்கு 2 பேர் வச்சிருக்காரு. ஒன்று நற்றினை, இன்னொன்று நற்றமிழ் என்று 2 பெண்கள். இதை எப்படி நம்ம சொல்றது? பேரை கேட்டாலே சும்மா அரங்க அதிருதில்ல என்ற வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இவர் தமிழ் மேல் கொண்டக்கூடிய பற்று, அதுதான் அவர்களுக்கு அவர் பிள்ளைகளுக்கு இது போல பேர்களை தேர்வு செஞ்சிருக்காரு என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கல்வி ஒளி கொண்டு சிந்தை சிதறாமல் தம்மை தாமே சிலை வடித்த ஓவியமாய், கலை தந்த காவியமாய், கலை பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோள் மலை நிகர் மாற்றியும், உலகியல் அறிவோடு உயர்குணம், பொதுநலம் ஒன்றேயன்றி புகழ்ச்சியில் மயங்க மாட்டார், எதுநலம் என்ற பேச்சில் எதிர்ப்புகள் எதற்கும் வஞ்சார், மதிநல தெளிவு கொண்ட மாபெரும் கர்மயோகி. இவருடைய இலக்கிய மழையில் மானுட அறம் பூ பூக்கும், பேச்சுக்கும் எழுத்துக்கும் இடைவெளி இல்லாத எழுத்துச் சித்தர், எமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் என்று பிழையில்லாமல் தன்னை பிரகடனப்படுத்தியவர். நன்கு கேளுங்கள், இவருடைய காலை உணவு திருக்குறளாகத்தான் இருக்க வேண்டும். மதியம் இவர் சிலப்பதிகாரத்தை உணவாக கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். இரவு கம்பராமாயணமும் இடையிடையே பருகிக் கொள்ள சிற்றிலக்கியங்களையும் வழக்கமாக கொண்டிருப்பார்.
மனிதகுலத்தின் ஆகச்சிறந்த கருவியை, மொழியை சரியாக கையாள தெரிந்ததால்தான் இவர் சொல்லின் செல்வர். பச்சையப்பன் கல்லூரியில் அடம் பிடித்து வாங்கிய தமிழ் பின்னாளில் இவரை கல்வித்துறைக்கே அமைச்சராக ஆக்கியது. உரையாசிரியர் தேவையில்லாத கவிதை போன்ற இவரது வாழ்க்கையில் தவமே தவம் செய்திருக்க அதில் இவருக்கு கிடைத்த 2 வரங்கள்தான் நற்றிணை, நற்றமிழ் என்ற 2 ஹைக்கூ கவிதைகள். இத்தினை கணம் பொருந்திய இந்த ஆளுமையை நமது பெருமைமிக்க சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைக்க மிகவும் பொருத்தமானவர். என் துணைவன் ராகவனுக்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தோன் என்றபடியால் ஆற்றலும் நிறையும் கல்வி அமைதியும் அறிவும் என்றும் வேற்றுமை இவரோடுள்ளை. ஆம், சொல்லின் செல்வர், எங்கள் நாகையின் அடையாளம், சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், அரசு அதிகாரி என்று பன்முகம் காட்டும் எங்கள் திரு நாகை நாகராஜன் நகராட்சி பொறியாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்படி பேசி முடித்தா கை தட்டணும். எவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசியிருக்காங்க. மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய வின்சென்ட் தண்டபாணி ஐயா அவர்களுடைய 20வது ஆண்டு நிறுவனர் நாள் நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் செயலாளர் மகேஸ்வரன் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற அருமை தம்பி இயக்குனர் சங்கர் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துரைக்கிற கிட்டத்தட்ட மகேஸ்வரன் சொன்னதை போல 20 ஆண்டுகள் இந்த நினைவு நாள் விழா நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த 20 ஆண்டுகளும் கலந்து கொண்டு நினைவுரை ஆற்றுகிற எங்கள் மரியாதைக்குரிய கோரக்க சித்தர் ஆசிரமத்தினுடைய நிர்வாக அரங்காவலர், தமிழக அரசினுடைய மேனாள் வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜீவானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக பங்கு பெற்றிருக்கிற தமிழக அரசினுடைய மேனாள் மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயபால் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய வகுப்பு தோழர் நாகை நகர அதிமுக நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் அருமை மாப்பிள்ளை தங்கக்கதிரவன் உள்ளிட்ட இயக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கிற முன்னோடிகளுக்கும் பொதுநல சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற நாகையின் முக்கிய புள்ளிகள், எதிரிலே அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி ஒரு நல்ல உரையினை நிகழ்த்த இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய இந்நிறுவனத்தின் தலைவர் தாளாளர் முனைவர் ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறப்பான உரையை உங்களுக்கு வழங்க வந்திருக்கிற என்னுடைய கெழுதுகை நண்பர் தமிழக அரசினுடைய மேனாள் கல்வித்துறை அமைச்சர் அஇஅதிமுகவினுடைய இலக்கியணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகை செல்வன் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிறிய பணி தான். எங்கள் மாப்பிள்ளை ஆசிரியர் இளமாறன் வந்து சொன்னார், மாப்பிள்ளை நீ பேச வேண்டியதெல்லாம் மகேஷ் பேசிடுவார், ஏற்கனவே எழுதி வச்சிருக்காருனார். சரி, மகேஷ் 2 பக்கம் தான் எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்தா நம்முடைய பேராசிரியை வழக்கம் போல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நான் எதெல்லாம் சொல்ல நினச்சேனோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டார். அமைச்சரை தான் கேட்டாங்க, என்ன நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இது எப்படின்னா என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்னன்னா, ஆமாம், அதாவது கண்ணதாசன் சொல்லுவான், ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லுவான். இல்லையா? நம்ம என்ன பேச நினைக்கணுமோ அதை பேசணும். நான் இதை நினச்சி தான் கல்யாணமும் பண்ணேன். ஆமாம், அப்படி தான் இருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணம் பண்ண நாளிலேருந்து 7/7/2002 இன்னிய தேதி வரைக்கும், இன்னிய வரைக்கும் நானும் கண்ணதாசனுடைய வரியை உண்மையாக ஆக்கிடலான்ட்டு
என்னைக்காவது நான் பேச நினைப்பேன், அவள் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் நிறுத்துறதில்ல. நான் ஏன் மேடையை அதிகமாக விரும்புகிறேன், அவங்க கூட சொன்னாங்க அதிகமான மேடை ஏன் மேடைக்கு வரோம், வீட்டில் பேச முடியல, அதனால் வெளியில் பேசும் இல்லையா. அது எனக்கு வீட்டில் தான் அந்த தொல்லைன்னு நினச்சேன். அது தொல்லை இல்லை, அது ஒரு இன்பகரமான வேதனை. இங்கே அறிமுகப்படுத்தலான்னு வந்தா எனக்கு எப்பயுமே ஐசக் நியூட்டன் காலேஜுக்கு வரப்போ மட்டும் எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு. சில காலேஜுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிமுகப்படுத்துகிறவங்களே வித்தியாசமாக பண்ணுவாங்க. நாகை நாகராஜன் வந்திருக்கார், அவர் இந்த டிவிலெல்லாம் பேசியிருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துக்கங்க, பேசுவார் அப்படின்ட்டுருவாங்க. சில பேர் அறிமுகமே படுத்த மாட்டான், சிறப்பு விருந்தினர் பேசுவாருமா. ஆனால் ஐசக் நியூட்டன் காலேஜுக்கு வந்தால் நம்ம சகோதரி 2 பக்கத்துக்கு எழுதி வச்சு, ஆனால் என்ன தெரியுமா, எல்லோரும் நல்லா ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டுங்க. ஏன் காரணம் தெரியுமா, இன்றைக்கு தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிறவங்க கூட தமிழை கொள்கிறான். எனக்கு தெரிந்து கல்லூரியில் தமிழை தமிழாக பயன்படுத்துகிற முதல் தமிழச்சி எங்கள் சகோதரி தான். ஒரு வைகை செல்வன் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், எனக்கு தெரிந்து மதுரையில் அமைந்த தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட அத்தனை நூலையும் தன் நாவால் நாடு முழுக்க அரங்கேற்றுகிற நற்றமிழ் நாவலர் அண்ணன் வைகை செல்வன். ஒரு 10 ஆண்டு காலம் அவர் பதவியில் இல்லை. நாகைக்கும் வைகை செல்வனுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் உண்டு. அது ஒவ்வொரு தொடர்புகள் இருக்கிறது. ஒரு முக்கிய தொடர்பு சொல்லப்போனால், 2011 சட்டமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்ட தொகுதியிலே இவர்தான் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று இவருக்கு தேர்தல் சான்று கொடுத்து கையெழுத்து போட்டவர் இந்த நாகப்பட்டினம் மண்ணில் பிறந்து வாழ்ந்து சிறந்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அண்ணன் ஆரிஃப் அவர்கள்தான் இவர் அமைச்சராவதற்கு தேர்தல் சான்றிதழ் கொடுத்தார். நல்லா ஒரு முறை கை தட்டணும். ஏன்னா நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் போய் தான் வைகை செல்வனுக்கே சர்டிஃபிகேட் கொடுத்தார். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையா. அது மட்டும் இல்லை, இந்த நாகையில் எப்படி காலமேக புலவர் பாடினாரோ, பாக்கு தெரித்து விளையாடும் பாலர்களுக்கு நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாக என்று சொன்ன வார்த்தை கேட்டார் போல, வைகை செல்வன் என்று சொன்னால் வைகையாருக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அது இறைவன் குண்டோதரனின் தாகத்தை நிறைவேற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஆறு என்று திருவிளையாடற் புராணத்தில் வரலாறு உண்டு. இல்லை, ஞானசம்பந்தர் சமணர்களோடு போராடிய பொழுது அந்த ஓலைச்சுவடிகள் நீரிலே எதிர்த்து வந்து நின்று தமிழை காப்பாற்றிய நதி என்று பெயர் உண்டு. அது அத்தனைக்கும் தாண்டி ஒரு கூடல் மாநகரை பாதுகாப்பாக வைத்திருக்கிற நதி என்று பெயர் உண்டு. அது அத்தனையும் சுமந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொல்லாளர் அண்ணன் வைகை செல்வன் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு நூற்றாண்டின் ரகசியம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நம் கல்லூரி மாணவர்கள் படிக்க வேண்டும். எவரும் சொல்ல முடியாத செய்திகளை, எவரும் எட்டி பார்க்க முடியாத உயரத்தை. காரணம், எப்பொழுதுமே படிக்கிற இடத்துக்கு ஒரு பெருமை உண்டு. நானாக இருக்கட்டும், கதிரவனாக இருக்கட்டும், இந்த கல்லூரியினுடைய மூத்த சகோதரர் எங்கள் வகுப்பு தோழர் சுவாமிநாதனாக இருக்கட்டும், ஆனந்தாக இருந்தாலும் மகேஷாக இருந்தாலும், எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, மறைமலையடிகள் பயின்று பணியாற்றிய தென்னிந்திய திருச்சபை மேல்நிலை பள்ளி என்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளியிலே படித்த மாணவர்கள் என்ற பெருமை உண்டு. அதே போல் வைகை செல்வன் அவர்களுக்கு பெருமை எதுவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பயின்ற பச்சையப்பன் கல்லூரியிலே தான் இளங்கலை முதுகலை படிக்கிறார். எல்லோரும் படித்து பட்டம் பெற்று அரசியலிலே பெரிய நிலைக்கு வந்த அதே சட்டக்கல்லூரியிலே, சென்னை சட்டக்கல்லூரியிலே சட்டம் பயிலுகிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுமுனைவர் பட்டம் பெறுகிறார். இது அத்தனையும் தாண்டி எனக்கு தெரிந்து அரசியல் பேதமின்றி எல்லோரிடமும் தமிழால் பழகக்கூடிய தன்மானமிக்க தமிழர்
எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வைகை செல்வன் நிறைவாக அவர் உங்கள் மத்தியில் பேசுகிற பொழுது அவருடைய சொல்லாற்றல் தெரியும். மிக அண்மையிலே கூட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. பல தமிழறிஞர்கள் பேசிய மேடை அது. ஒரு நாள் முழுவதும் பேசியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த விருது பெற்ற கவிஞர் பேசியிருக்கிறார். மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற அரசியல் தலைவர் பேசியிருக்கிறார். ஒரு 6 மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்திருந்த அந்த மாநாட்டு அரங்கத்தில் 13 பேர் பேசியதில் வைகை செல்வனுடைய பேச்சு மட்டும்தான் பேச்சாக இருந்தது என்று வருகை தந்தோர் பாராட்டிய பேச்சு அண்ணன் அவர்கள் பேச்சு. இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் தண்டபாணி பிள்ளை அவர்களுடைய 20வது ஆண்டு எனக்கு சொல்லி பார்க்கிற பொழுது திரும்பி பார்க்கிறேன். நேற்றைக்கு நடந்ததை போல இருக்கிறது. ஆனால் 20 ஆண்டுகள் ஓடி போயிருக்கிறது. இங்கே எதிரிலே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வயது குறைந்தபட்சம் 20 தான் இருக்கும். உங்களுடைய குழந்தை பருவத்திலே மறைந்து போன ஒரு மாமனிதருக்கு இன்றைக்கு விழா. எதிரிலே நாகையின் பல முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள். அமைந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் அண்ணன் தண்டபாணி பிள்ளையை பற்றிய ரகசியங்கள் பல தெரியும், பல தகவல்கள் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாகப்பட்டினம் ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் என்று தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுதே எங்கள் அண்ணன் சிக்கல் அம்பலவாணன் போன்ற, நமது திருவாரூர் தென்கோவன் போன்ற பல அரசியல்வாதிகளை அழைத்து கொண்டு போய் நாகப்பட்டினத்தை தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களிடமே முதலில் குழு அமைத்து போய் பேசிய பெருமை எங்கள் மரியாதைக்குரிய வின்சென்ட் தண்டபாணி அவர்களுக்கு. அவர் எப்பொழுதுமே பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துருப்பார். எனக்கு கூட தம்பி மகேஷை பார்க்கிற பொழுது ஒரு பெருமை இருந்தது. என்ன காரணம் என்றால், எங்கள் நகராட்சியில் கட்டி கொண்டிருக்கிற புதிய பேருந்து நிலையத்துக்கு டெண்டர் வைத்திருந்தோம். இன்னும் கற்கள் கூட எடுத்து வைக்காத அந்த பேருந்து நிலையத்துக்கு டெண்டர் வைத்த பொழுது, அதிலே நீங்கள் டெண்டர் போடுகிறீர்களா என்று தம்பி மகேஷிடம் கேட்ட பொழுது, மகேஷ் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போனேன். நாகப்பட்டினத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்த பொழுது அந்த இடத்துக்கு வருபவர்கள் வந்து அமர்கிற இடமாக எங்கள் அப்பாவின் கடை இருந்தது. புதிய பஸ் ஸ்டாண்டு திறந்த பிறகும் எங்கள் அப்பாவின் பெயரிலே ஒரு கடை இருந்தது. இன்னொரு பஸ் ஸ்டாண்டு நாகப்பட்டினத்தில் திறக்கிற பொழுதும் எங்கள் அப்பாவின் நினைவாக அந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு வணிக நிறுவனம் வேண்டும் என்று அந்த டெண்டரில் முதலில் டெண்டர் போட்ட பெருமை என் தம்பி மகேஷுக்கு உண்டு என்று சொன்னால், ஒரு தந்தையின் நினைவை தொடர்ந்து கடத்தக்கூடிய ஆற்றல் ஆனந்தவர்கள் அப்படித்தான். வல்லத்திலே இருக்கிற அடைக்கல மாதா கல்லூரியிலே படிக்க போன காலத்திலிருந்து எங்கள் அண்ணன் வின்சென்ட் தண்டபாணி அவர்களுக்கு எப்பயுமே ஒரு குறை உண்டு. இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது, இங்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை என்கிற பொழுது அவர் ஏந்திய கனவுகளை தாங்கி, உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்லூரியின் கேலண்டரில் அச்சடிக்கிற பொழுது என்னுடைய மைத்துனர் தான் எம்இ பொறியியலில் தங்கப்பதக்கம் பெற்றார். அவன் போட்டாவே 2 பக்கத்துக்கு போட்டிருந்தாங்க. அது தவிர 4 நிறுவனங்களின் பெயர் இருந்துச்சு. இந்த ஆண்டு கேலண்டர் வந்திருக்கிறது. 12 மாதத்திலும் 13 நிறுவனங்களின் பெயர் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தை வளர்த்த பெருமை தம்பி ஆனந்துக்கு உண்டு. நல்லா அவருக்கு அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. மற்றவர்கள் சொல்வதைப் போல இந்த நிறுவனம் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஏன் பல்கலைக்கழகமாக மாறும் என்று சொன்னால், அது ஒரு கட்டுக்கோப்பான இடத்துக்கு போய்விடும். நீங்கள் இன்றைக்கி திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே உள்ள டிராஃபிக் இதில் சார் ஐசக் நியூட்டன் விளம்பரம் இருக்குது. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், ஐசக் நியூட்டன் எப்படின்னார். ஐசக் நியூட்டன் எப்படி எதை கண்டுபிடித்தால் இந்த பூமிக்கு பயன் தரும் என்று நினைத்தாரோ, அந்த நியூட்டனின் விதிகளை விட சட்டங்களை பயன்படுத்துகிற சரியான கல்வி நிறுவனம் என்றால் நமது மாவட்டத்தின் பெருமையின் அடையாளமாக இருக்கிறது. எதிரில் இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயிலுகிற இந்த நிறுவனம் உங்களின் எதிர்காலத்தை பெயர் சொல்லுகிற நிறுவனமாக இருக்கும். இந்த கல்லூரியில் படித்தால் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஃபெலோஷிப் உயரும். வாழ்க்கையில் கல்வி மட்டும் மதிப்பெண் மட்டும் வாழ்க்கையில் உயர்த்தாது. இங்கே அதிகமாக பெண்கள் இருக்கிறீர்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள்லாம் படித்த பொழுது பெண்கள் கம்மி.
சிஎஸ்சி ஸ்கூலில் நாங்கள்லாம் படித்தப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் 4 பொம்பளை பிள்ளைங்க படிக்கும், 5 பொம்பளை பிள்ளைங்க படிக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெண்கள் படிக்கிறீர்கள். படிக்கிற உங்களுக்கு பாதுகாப்பும் தரமான கல்வியும் இந்த நிறுவனம் தருகிறது என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். நன்றாக படியுங்கள். இந்த நிறுவனத்தையும் நிறுவனருடைய பெயரையும் காப்பாற்றி உலகத்தில் ஒரு உயர்ந்த கல்வியில் உயர்கல்வியிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவாக இறுதியாக எப்பொழுதும் போல ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். போயிட்டு வரோம். சார், ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அண்ணன் தண்டபாணி அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றும் தலைமையேற்றும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அருமை சகோதரர் தம்பி தா ஆனந்த் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த கல்வி நிறுவனங்களை மிக சிறப்பாக நடத்தி வருகிற வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கிற அருமை தம்பி தா மகேஸ்வரன் அவர்களே, கடைசியாக நன்றி உரையாற்ற இருக்கிற தம்பி சங்கர் அவர்களே, இவர்களோடு இணைந்து இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த இவருடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான உரையாற்ற இருக்கிற சொல்லின் செல்வர் கலைமாமணி கழகத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வைகை செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற மேனாள் அமைச்சர் அண்ணன் KA ஜெயபால் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முருகுமாறன் அவர்களே, நாகை நகரக் கழகத்தினுடைய செயலாளர் கதிரவன் அவர்களே, திரு சிவபெருமாள் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களே, வேதையன் அவர்களே, பாலை செல்வராஜ் அவர்களே, சிவா அவர்களே, நமக்கு முன்னால் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கு உற்ற நண்பர்களாக இருந்த சகோதரர்களே, இந்த கல்வி நிறுவனத்தோடு இணைந்து பிணைந்து அவர்களுக்கு துணையாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கிற அவருடைய குடும்பத்தினர், பள்ளியினுடைய மாணவியர்கள் மாணவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை மிகுந்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் அவர்கள் 3 ஆண்டு காலம் தன்னுடைய இறப்பையே தள்ளி வைத்தார் என்று மகேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். நாங்கள் வந்து அவரை பார்த்து பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு ஏற்படுகிற வலி எதையும்
அவர் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவைகளை பற்றி சொல்லுகிற சொற்கள் இருக்கிறதே, அவையெல்லாம் நாகப்பட்டினத்தினுடைய வளர்ச்சியை மிகவும் மையமாக கொண்டவைகளால்தான் அவைகள் இருந்தன. அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை கூட நான் இவர்களிடம் கொடுத்து, நீங்கள் அதை பத்திரமாக இங்கே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே அவர் என்னிடம் ஒரு மனுவை கொடுத்து, முதலமைச்சர் கையிலே இதை கொடுங்கள் என்று சொன்னார். நான் இதை முதலமைச்சரிடம் கொடுத்தேன். ஆனால் அதற்கு பிறகு அவர் எதை வேண்டி விரும்பினாரோ அதை தமிழ்நாடு பூராவும் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த டயாலிஸ் பண்ணுகிற அந்த திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு பூராவும் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அதை செய்கிற திட்டமாக வகுத்து தந்தார்கள். இதுக்கு நீங்கள் கைத்தட்டலாம் என்று நான் நம்ம நாகராஜன் சொன்னார்ல, கைத்தட்டுங்கன்னு சொன்னார். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆக அந்த வகையில் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் அவர் சிந்தனைகளும் நாகையை மையப்படுத்தியதாக இருந்தது என்பதில் அவரோடு பழகியவர்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தேடி பார்க்கிறேன். நாங்கள் எல்லாம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபயர் டேங்க் இருக்கும். அந்த டேங்கில் நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வட்டம் சந்தானம், என்னுடைய அருமை நண்பர் பாவுசா, அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கும் போது ராஜமாணிக்கம், இப்படி நாங்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த நாகைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பேசிக்கொண்டிருப்பார், சொல்லி கொண்டிருப்பார். என்னை பொறுத்தளவில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணிகளை நிறைவு செய்த போது கூட அவர் சொன்ன சொற்கள், அவர் சொன்ன திட்டங்கள், அவைகள் தான் இங்கே அதிகமாக நிறைவேற்றப்பட்டது என்பதில் எந்த விதமான இருக்க முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், அவர் சொன்னார், ஜீவா, சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலமாகிவிட்டது. நாகையிலே இருக்கக்கூடிய கல்வி அறிவு பெற்றவர்கள் கூட குடங்களை தன்னுடைய சைக்கிளிலே கட்டிக்கொண்டு இரவோடு இரவாக தெரியாமல் தண்ணீர் பிடிக்கிற அவல நிலை இந்த நாகையிலே இருக்கிறது. ஆகவே குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். அதை செய்து முடித்தோம் என்கிற மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு உண்டு. அது இன்றைக்கும் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதால். ஏன்னா அண்ணன் சொன்னாங்க, 9:30 மணிக்கே நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்களா நிகழ்ச்சின்னு எனக்கு கேட்டாங்க. நிச்சயமாக 9:30 மணிக்கே நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் என்று நானும் உறுதியாக சொன்னேன். அதற்கு பிறகு கரெக்டாக 10 மணிக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். 10 மணிக்கு அழைத்து வந்து விட்டோம். அண்ணன் ஒரு 5 மணிக்கெல்லாம் திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க போக வேண்டிய ஒரு நிலையில் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் அதை மிகவும் சுருக்கமாக ஒரு கருத்தை மட்டும் கூறி நான் விடைபெறலாம், நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். போன ஆண்டு இப்பொழுது கூட இங்கே விரிவாக்கம் செய்து கொண்டிருந்த சகோதரி அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு குறளை எடுத்து சொன்னார்கள். திருவள்ளுவர் குறளை யாத்த நேரத்தில் 2 குறள்களை வைக்கிறார். மகன் தந்தைக்கு செய்வது, தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று 2 குறள்களை அங்கே தந்திருக்கிறார்கள். அந்த குறளுக்கு ஏற்ப நம்முடைய அண்ணன் தண்டபாணி அவர்கள்
தன்னுடைய மகன்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த அவையத்தில் அவங்க முன்னால் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அவர்களை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அவருடைய தந்தையினுடைய நினைவை போற்றுகிற வகையில் அவர்கள் இந்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனை அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. முதல்ல ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஆமாம், ரெண்டட் பில்டிங்கில் அங்கே இருந்தது. ஆமாம், அப்படி இருந்த ஒரு நிறுவனத்தை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை நாம் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாகையை இங்கே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய முன்னேற்றத்திற்கு இவர்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு, இங்கே வருகை தந்து சிறப்பாக பேச இருக்கிற அண்ணன் வைகை செல்வனை பற்றி எல்லாம் இங்கே எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய நாகராஜன் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு சொல்லின் செல்வர் என்கிற விருதே வழங்கப்பட்டது. அதே போல் கலைமாமணி என்கிற விருதும் வழங்கப்பட்டது. அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் இலக்கியத்தில் நாட்டம் கொண்டவராகத்தான் இருந்தார். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். நேற்றைய தினம் என்னை பார்க்கிற பொழுது அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார். அது ஒரு நூற்றாண்டின் தவம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் நூற்றாண்டின் தவம் என்ற புத்தகம். அதை நான் பிரித்து நேற்றைய தினமே நான் பார்த்தேன். அவ்வளவு, அதாவது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய கையில், இங்கே இருக்க மாணவர்கள் மட்டுமல்ல, இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் உங்களுடைய கைகளிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு நல்ல புத்தகமாக ஒரு நூற்றாண்டினுடைய தவம் என்று எழுதியிருக்கிறார். அநேகமாக 154 தலைப்புகளில் 154 தலைப்புகளில் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் நம்முடைய அரசியலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் இன்றைக்கு முந்தியிருப்பவர் நம்முடைய வைகை செல்வன் அவர்கள். ஆகையினால்தான் நான் மிக சுருக்கமாக ஒரே ஒரு வரியிலே நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் உங்களை போன்றவர்களை நினைத்துதான் அந்த கவிதையை யாத்திருப்பாரோ என்று நான் நினைத்து பார்க்கிறேன். கண்ணல் போற்றும் தமிழே நீ ஒரு பூக்காடு, அதான் நீங்கள் ஒரு பூக்காடு என்று சொல்லி நேரம் காலத்தை நான் கருத்தில் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா.